அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிசார் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நாசா, இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அதுதான் வந்து நிசார் சேட்டலைட் சரியா? ஸோ இந்த நிசார் சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜூலை 30, 2025ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, GSLV F-16 அப்படிங்கிறது தான் இதனுடைய லான்ச் வெஹிக்கிளா இருக்கு. அத தாண்டி பார்க்குறப்ப நமக்கு இந்த நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறது 12 நாளைக்கு ஒரு தடவ எர்த்த சுத்தி வரும். இதுல வந்து எல் பேண்ட் ரேடார், எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் வந்திருக்கு. எல் பேண்ட், எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி. இந்த எல் பேண்ட் ரேடார டெவலப் பண்ணது யாருன்னா, நாசா. அடுத்தது இந்த எஸ் பேண்ட் ரேடார டெவலப் பண்ணது யாருன்னா, இஸ்ரோ. சரியா? ஸோ இந்த சேட்டலைட்ட எந்த ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஆர்பிட் அப்படின்னா, சன் சின்க்ரோனஸ் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சன் சின்க்ரோனஸ் லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் வந்து அத பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம நெறைய டைம் பார்த்தது தான் இந்த நிசார் சேட்டலைட். ஜஸ்ட் ஒரு தடவ பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூ ஜிடிபி சீரியஸ் டு பி ரிலீஸ்ட் ஆன் February 27 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஜிடிபி, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் இந்த மாரியான இண்டெக்ஸஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் இயர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேஸ் இயரா இருந்துச்சு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜிடிபியோட பேஸ் இயர் அப்படிங்கிறது 2011, 12 இருந்துச்சு. அந்த பேஸ் இயர பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜிடிபி கால்குலேஷன்ஸ் எல்லாமே அதோட கம்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ஜிடிபியோட பேஸ் இயர சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி பேர கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஸ்வநாத் கோல்டார் அப்படிங்கிற கமிட்டி. சரிங்களா? பிஸ்வநாத் கோல்டார் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜிடிபியோட பேஸ் இயர 2022-23 மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ குடுத்திருப்பாங்க. ஏன்னா 2021 மாத்தலாங்கிறது தான் பிளான். ஆனா அந்த டைம்ல கொரோனா வந்தனால பெரிய இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம அதோட வச்சு அந்த கொரோனா டைம் பீரியடோட வச்சு கம்பேர் பண்ணா கரெக்ட்டா வராது. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, 2020-23 வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஜிடிபியோட 2022-23 டேட்டா அப்படிங்கிறது பிப்ரவரி 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் அதோட பேஸ் இயரும் பார்த்தீங்கன்னா 2022-23 மாத்திட்டாங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயர் 2012 இருந்துச்சு. இப்ப வந்து அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதோட பேஸ் இயர 2024 மாத்திட்டாங்க. ஓகேவா? பழைய பேஸ் இயர் என்ன, புது பேஸ் இயர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேவ யார் எடுப்பாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் அவங்க எடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறத 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எடுப்பாங்க. இனிமேல் அது 3 இயர் ஒன்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்வேல பொதுவா நம்ப ஆவரேஜா அர்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்ஹோல்ட் எவ்வளவு மாசத்துக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க? ரூரல்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க? இந்த மாதிரி டேட்டா இருக்கும். இப்ப கரண்ட் டேட்டா படி பார்த்தோம்னா, ஹவுஸ்ஹோல்ட் அர்பன் ஹவுஸ்ஹோல்ட் அப்படிங்கிறவங்க ஒரு மாசத்துக்கு ரூ. 6,996 வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதே ரூரல்ல இருக்கவங்க ரூ. 4,160 சம்திங் 4,100 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. சரியா? இந்த மாரி டேட்டாவெல்லாம் குடுக்கிறது தான் இந்த ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறது. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இன்னும் 2 புது சர்வேவ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? நேஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டிராவல் சர்வே. ஓகேவா? டிராவல்க்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க? எந்த இடத்துக்குலாம் டிராவல் பண்றாங்க? என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள ஸ்டடி பண்றதுக்காக. அடுத்ததா டொமஸ்டிக் டூரிசம் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. இந்த டொமஸ்டிக் டூரிசம் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான டூரிசம் டெஸ்டினேஷன்ஸ்க்கு போறாங்க? என்ன மோட் ஆஃப் அக்காமடேஷன பயன்படுத்துறாங்க? அண்ட் தென் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல போறாங்க? எவ்வளவு செலவாகுது? இந்த மாதிரியான விஷயங்கள் டூரிசம்க்கு எவ்வளவு செலவாகுது ஆவரேஜா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக டொமஸ்டிக் டூரிசம் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. சரியா? புதுசா. லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? பொதுவா இண்டஸ்ட்ரீஸ பத்தின ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆனுவல் சர்வே ஆஃப் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜனவரி 2026ல இருந்து. ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ வந்து இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா நமக்கு
ரஷ்யால பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்திருக்கும். அதனால சுனாமி வார்னிங் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. பேசிக்கா பெரிய அளவுல சுனாமி வரலைனாலும், அத பத்தின பேசிக் டேட்டாஸ நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு பெனின்சுலா ரீஜியன் தான் என்னன்னா, இந்த காம்சட்கா பெனின்சுலா அப்படின்னு சொல்ற இந்த ரீஜியன். ஓகேவா? காம்சட்கா பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? காம்சட்கா பெனின்சுலா. இந்த காம்சட்கா பெனின்சுலா வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு 8.8 அப்படிங்கிற ரிக்டர் அளவுல ஒரு எர்த்குவேக் வந்து பதிவாயிருக்கும். ஸோ, அதனால கடலுக்கு நடுவுல வந்து இந்த சுனாமி இந்த எர்த்குவேக் ஏற்பட்டனால, சுனாமி வரதுக்கான அறிகுறிகள் அதிகமா இருந்திருக்கும். அதனால தான் இந்த சுனாமி வார்னிங் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் பெரிய அளவுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. சரியா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய ஆர்டிகிள்ஸ பார்த்திருக்கோம். நன்றி.